ஹாய் வியூவர்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்த்தி வந்து ஒரு ஐஸ்வர்யாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தீபா வந்து கண்டிப்பாக திரும்ப வந்துடுவாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏறி போகிறாரு. இப்போ ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளே, தீபா வந்து எப்படியும் கிடைக்கக்கூடாது, அவள் இறந்துட்டாங்கிற செய்தி தான் வரணும், அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் வந்து வேண்டுதல் வச்சுருக்கேன், அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தி வந்து காரில் போயிட்டுருக்காரு. போகும்போது எஃப்எம் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணும்போது அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து யார் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஓடுது. அதில் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, என் மனைவியை வந்து நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவங்க வந்து இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இவர் இதை கேட்டு அப்படியே கண் கலங்கி அந்த எஃப்எம் ஆஃப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அபிராமி அம்மாவை நினச்சிக்கிட்டு இருக்காரு, அவங்க உடம்பை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் இந்த பக்கம் தீபாவையும் போலீஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் கோயில் வருது, தீபா போகிற கோயிலில் வந்து காரை நிறுத்திட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்லான்னு சொல்லி போகிறாரு. போய் சாமி கும்பிட்றாரு. இது வரைக்கும் வந்து நான் உங்ககிட்ட எதையும் கேட்டதில்லை, என் அம்மாவும் உயிர் பொழைச்சி வரணும், தீபாவும் அதே நேரம் கிடச்சிடணும், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காரு. நிச்சயம் எப்படி நான் தேடி கண்டுபிடிக்க நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு திரும்ப போகலாம் அப்படின்னு போகலான்னு நினச்சிட்ருக்காரு. அப்போது ஒரு குரூப் வந்து வேஷம் போட்டு வராங்க. அவங்க வந்து சிவன், பார்வதி, முருகன் அந்த மாதிரி வேஷம்லாம் போட்டு கோயிலுக்கு வராங்க. அவங்கள பார்த்துட்ருக்காரு. அதில் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் முருகன் வேஷம் போட்டிருக்கான். அவன் வந்து கார்த்தியை கூப்பிட்றான். கூப்பிட்டு இந்த மாதிரி ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இது மாதிரி எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொருள் ஒன்று தொலைச்சிட்டேன், அதை நான் தேடிட்டுருக்கேன், அதான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அந்த பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் வந்து ஆறுதலாக பேசுகிறான். பார்த்தோன்னே கார்த்தி வந்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்ருக்காரு ரொம்ப நேரம். அப்புறம் அந்த வந்த குரூப் எல்லாமே போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பையனை விட்டுட்டு போயிடுறாங்க. உன்னை விட்டுட்டு போகிறாங்க பாரு, நீ போகலையா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னோடனே, உனக்கு வீடு தெரியுமா அப்படின்னோடனே, இங்கே தான் இருக்குது எனக்கு தெரியும்னோடனே, சரி வா நான் கொண்டு போய் விட்றேன்னொடனே, எனக்கு அதுக்கு முன்னாடி பசிக்குது, என்னை ஹோட்டல் கூப்பிட்டு போறியான்னு அந்த பையன் கேட்குறான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அதே நேரம் அங்கே வந்து ஒரு கைதி பொண்ணு ஒருத்தியை வந்து ஹேண்ட்காஃப் போட்டு போலீஸ் வந்து கூட்டு வந்துட்டுருப்பாங்க. இடையிலே வழியில் நிறுத்திட்டு தமிழ்நாடு போலீஸ்கிட்ட பேசிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு பேர் கீதா, வந்து என்கவுண்டர் பண்ணோம், ஏட்டு சுப்பிரமணி வந்து தப்பிச்சு போயிட்டுருக்கும்போது ஏட்டு சுப்பிரமணியை சுட்டுட்டு தப்பிச்சு போயிட்டுருந்தா, அதனால் நம்ம என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அதை வந்து அந்த பொண்ணு கேட்டுட்டு அந்த ஏட்டு சுப்பிரமணிக்கிட்ட இந்த மாதிரி உங்களை வந்து என்ன என்கவுண்டர் போடுறதுக்காக உங்களை சுட்டு கொல்ல போகிறாங்க, கொன்னுட்டு அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டு என்னையும் என்கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னொடனே, உடனே வா அப்படின்னு சொல்லி காரை விட்டு கீழே இறக்கி அவங்கள்ட்ட போலீஸ்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னை என்கவுண்டர் போடுவேன்னு சொன்னீங்களா அப்படின்னு. உனக்கு யார் சொன்னால், அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலையே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நாங்கள் பண்ணலையே அப்படின்னோடனே, உடனே இந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறா. சரி இவளை கூப்பிட்டு போய் நீ சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு ஏட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஏட்டு சுப்பிரமணியமும் அந்த கீதாங்கிற பொண்ணும் போகிறாங்க ஹோட்டலுக்கு. அதே சமயம் கார்த்திக்கும் அந்த சின்ன பையனுமே அந்த ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அந்த சின்ன பையன் அந்த உட்காந்துருக்கான். தீபா போலவே இருக்கிற அந்த பொண்ணு கீதாவை வந்து கார்த்தி பார்க்கவே இல்லை அந்த ஹோட்டலில். உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு அந்த சின்ன பையன்கிட்ட கேட்குறாரு. எனக்கு ஒரு தோசை போதும்னு சொல்கிறாரு. தோசை ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ இந்த சின்ன பையன் வந்து கேட்குறாரு, அங்கே ஒரு அக்கா உட்காந்துருக்காங்கல்ல, அந்த அக்காவை பார்த்தீங்களா, அந்த அக்கா கையில் வந்து ஒரு சங்கிலி மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், அங்கே தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி திரும்பி பார்க்குறாரு. அப்போ வந்து கீதாவும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. அதோட முடியுது இந்த ப்ரோமோ.